தமிழகத்தில் அதிமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் திமுக அணிக்கு வர வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் கேட்டுக்கொண்டார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை எதிர்க்கும் ஒரே சக்தி திமுக தான் என்று கூறினார். தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து திமுக அணிக்கு ஆதரவு திரட்ட இருப்பதாகவும் காதர் மொய்தீன் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிற, எதிர்க்கிற, அந்த ஆட்சி மாற வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு முன்வர வேண்டும், அந்த அணியிலே சேர வேண்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் போய் தனித்தனியாக பார்த்து இந்த அணிக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் செய்யவில்லை. வரக்கூடிய 6-7 தேர்தலில் நடக்கக்கூடிய தேசிய எங்களது செயற்குழுவிலே அதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து எங்கள் ஆல் இந்திய தலைவரையே அழைத்துக் கொண்டு நாங்கள் போகவும் இருக்கிறோம். தொடர்ந்து பேசிய காதர் மொய்தீன், சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் முதலமைச்சர் மதுவிலக்கு குறித்த அறிவிப்பினையும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்ய முயற்சி நடைபெறுவதாக தெரிவித்த காதர் மொய்தீன், அவ்வாறு நடந்தால் அதை கடுமையாக எதிர்ப்போம் எனவும் கூறினார்.